பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் இணை பாதுகாவலராம் புனித தோமையருடைய திருவிழா மாலை ஆராதனையை நாம் ஆரம்பிக்கின்றோம். நம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். காணொளி வழியாக, யூடியூப் சேனல் வழியாக, மரியன்னை லோக்கல் சேனல் வழியாக, எஸ்டிஎன் லோக்கல் சேனல் வழியாக நம் மக்கள் நம்ம ஊரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அனைவருமே இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அனைவரையும் பங்கு தந்த என்ற விதத்திலே நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது அனைவரும் திருவிழா மாலை ஆராதனையிலே பக்தியோடு பங்கெடுப்போம். வீசும் இனிய தென்றல் காற்றும் வண்ண வண்ண மின் விளக்குகளும் நம் அனைவரையும் இதமாய் மகிழ்வித்து கொண்டிருக்கும் இந்த இனிய பொன்னந்தி மாலை பொழுதினிலே நாம் அனைவரும் இறையருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று செல்ல ஒரே குடும்பமென குழுமியிருக்கின்றோம். இத்தெய்வீக திருத்தலத்திலே இன்று நம் திருமூலநகர் மக்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு பொன்னாள் நன்னாள். காரணம், செங்கதிராய் உதித்தெழுந்து 1996ஆம் ஆண்டு எம் அழகை மாநகரிலே பங்கு பணியாளராய் பொற்பாதம் பதித்து அன்று அழகைத்தாயின் அருந்தவ புதல்வியாய் துலங்கிய எம் திருமூல நகரிலே இறையருளால் எண்ணற்ற ஆக்கப்பணிகள் செவ்வன செய்து கரடு முரடான முட்புதராய் வனவிலங்குகளின் உறைவிடமாய் காட்சியளித்த குருசுமலையை இன்று உலகமே வியக்கும் வண்ணம் தரமுயர்த்தி பார்ப்போற்றும் உத்தமராய், குருசுமலையின் சிற்பியாய், செயல் வீரராய், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் இயக்குனராய், திருமூலநகர் மக்களின் இதய வேந்தனாய், அனைத்து மக்களையும் தன் அன்பான கனிவான புன்னகையான இன்சொற்களால் செயல்களால் கம்பீர குரலால் கவர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது இன்று நம் ஊர் இளைஞர்களின் பெருமுயற்சியால் அழகுற அமைந்திருக்கும் புனித தோமையார் சிறுவர் பூங்காவை திறந்து வைத்து இம்மாலை ஆராதனையிலே தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் எம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எம் முன்னாள் பங்கு பணியாளர் அருட்திரு செல்வ ஜார்ஜ் அடிகளார் மற்றும் சேற்றிலே முளைத்த செந்தாமரையாய் எங்கும் என்றும் இறையாட்சி பணியில் ஜொலித்து கொண்டிருக்கின்ற எம் மண்ணின் மைந்தர் அருட்திரு ஜார்ஜ் ஆலிபன் அடிகளார் மற்றும் நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இறை அருளையும் ஆசிரையும் நமக்கு நிறைவாக இறைவனிடமிருந்து பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள அழகையின் பங்கு பணியாளர்களையும் மற்றும் நம் திருமூலநகர் பங்கிற்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மாபெரும் கொடையாம் நம் பங்கு பணியாளர் நம் பங்கில் காலடி அடித்த நாள் முதல் அனைவரின் உள்ளங்களிலும் நீங்கா இடம் பிடித்து நட்ட இடத்திலே நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் எம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்திரு பீட்டர் பாஸ்டின் மற்றும் அருட் சகோதரி அனைவரையும் அன்புடன் வரவேற்று கொள்வோம். இன்று நாம் இணை பாதுகாவலராம் புனித தோமையாரின் திருவிழா 9ஆம் நாளை வெகுவாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித தோமையார் கலிலேயா நாட்டில் உள்ள உயர் குடும்பத்தில் பிறந்து 12 திருத்துதர்களில் ஒருவரானார். நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று கூறி துணிவை தந்தவர். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று இந்தியா வந்த இவர் 7 இடங்களில் சபையை நிறுவினார். பின் சென்னை மயிலாப்பூருக்கு வந்து அரசன் மாஸ்டாய் என்பவரின் மனைவி மகள் உட்பட எண்ணற்ற பேருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். எனவே புனித தோமா வேதசாட்சியாய் கொலை செய்யப்பட்டார். ஆம், நம் இணை பாதுகாவலராம் புனித தோமையாரின் விழாவினை கொண்டாடி மகிழும் நாமும் அவரிடம் சிறந்து விளங்கிய நற்பண்புகளை நமது வாழ்வாக்கி இறை ஆட்சிக்கு நிறை சாட்சிகளாய் என்றும் அவனியிலே பவனி வரவேண்டி இணைவோம் இம்மாலை ஆராதனையில். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில்
போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் குகந்த புனிதரிதோ, மாந்தர் அனைவரின் புகழ் பெற்றார். ஈடினையில்லா வந்தனையும் இன்றே பெறவும் தகுதி பெற்றார். அவரது புனித வாழ்க்கையினால் 1000 பேர்கள் ஆங்காங்கே அவல நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். வாழியவே. ஆமென். தியான பாடலை பாடும் முன்பாக அதனுடைய முன் ஒளியை நாம் இணைந்து பாடுவோம். நான் பாட பாட நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாதிருக்க, நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாதிருக்க, அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்றார் தோமாம். அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்றார் தோமாம். அதற்கு இயேசு நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். அல்லேலூயா. நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நம் குற்றங்களை மன்னிப்பவர், பொறுமையும் அன்பும் கொண்டவர். அவருடைய சொல் கேட்டு நடப்பவர் அனைவரும் அவரை போற்றுவர். காற்றும் கடலும் நதியும் அலையும் மலையும் மலரும் முகிலும் மழையும் இறைவனை புகழ்ந்து பாடும் என்று கூறும் இத்திருப்பாடலை பாடுவோம். என்னுயிரை ஆண்டவரே போற்றி பாடிடு, என்னுள்ளமே அவர் பெயரை ஏத்திடு.
ஏற்றி பாடிடு. நான் பாடுவேன் இந்த காலமும் நேரமும் உன் புகழ் பாடி எந்த மனதில் என் உயிரை ஆண்டவரே போற்றி பாடிடு. என் உள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. ஆண்டவர் நல்லவர், சீனம் கொள்ளாதிருப்பவர். நம் பாவங்களுக்கேற்ப நடத்த மாட்டார், நம் தமக்கஞ்சுவோர்க்கு காட்டும் அன்பு உயர்ந்ததுவே. அதன் மண்ணில் நின்று விண்ணவர் உயர்ந்ததுவே. அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோர் அவரை போற்றுங்கள். என் உயிரை ஆண்டவரே போற்றி பாடிடு. பெருமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர். பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர். அவர் மீட்பு நம் மீது இருக்கின்றது. அவர் நொறுக்கப்பட்டோருக்கு வாழ்வழிப்பார். நம் தேவனை அனைவரும் காண வைத்தார். அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோர் அவரை போற்றுங்கள். என் உயிரை ஆண்டவரே போற்றி பாடிடு. உள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. காற்றே கடலே நதியே அலையே தேவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. காற்றே
என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. என்னுயிருள்ள வரையில் நான் பாடுவேன் இந்த காலமும் நேரமும் ஒன்றுகள் பாடி எந்த மனதில் என்னுயிரை ஆண்டவரே போற்றி பாடிடு. என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. ஆண்டவரே ஆண்டவரே நீர் செல்லுமிடமே எங்களுக்கு தெரியாதிருக்க நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாமல் இருக்க அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்றார் தோமாம். அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்றார் தோமா. அதற்கு இயேசு நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். அல்லேலூயா. நானே வழியும் உண்மையும் வழியும் என்றார். அல்லேலூயா. திதுமு என்ற தோமாம் திதிமு என்ற தோமா இயேசு வந்தபோது அவர்களுடன் இல்லை. இயேசு வந்தபோது அவர்களுடன் இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்றனர். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்றனர். அல்லேலூயா. துன்ப வேளையில் நாம் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் வானங்களை தாழ்த்தி கெர்பிகளின் மேலேறி காற்றை சிறகாக கொண்டு இருளை போர்வையாக அணிந்து வானி நின்று இடிமுழக்கம் செய்து நம் குரலை கேட்கிறார். நமக்கு கற்பாறையாக அரணாக மீட்பாக இருக்கும் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். நீரே என் கற்பாறை, நீரே என் அரண், நீரே என் மீட்பு, ஆண்டவரே என்று உம்மை அழைப்பே. என் எதிரி நின்று மீட்படைவே. என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன். இறைவனை நோக்கி கூக்குரலிட்டேன். தம்மாலயத்தில் நின்று என் குரல் கேட்டார். தம்மாலயத்தில் நின்று என் குரல் கேட்டார். என் குரலுக்கு அவரே செவி சாய்த்தார். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன்.
கேருபிம்களின் மேலேறி பறந்து வந்தார். வானங்களை தாழ்த்தி கொண்டு இறங்கி வந்தார். கேருபீன்களின் மேலேறி பறந்து வந்தார். காற்றை சீரகாக கொண்டு விரைந்து வந்தார். காற்றை சீரகாக கொண்டு விரைந்து வந்தார். இருளை போர்வையாக அணிந்து வந்தார். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். வானில் நின்று அவரிடி முழக்கம் செய்தார். உன்னதராம் தம் குரலை கேட்க செய்தார். வானில் நின்று அவரிடி முழக்கம் செய்தார். உன்னதராம் தம் குரலை கேட்க செய்தார். அம்புகளை ஏவி சிதறடித்தார். அம்புகளை ஏவி சிதறடித்தார். இடி மின்னல் பல விடுத்து கலங்கடித்தார். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். நீரே என் கற்பாரை, நீரே என் அரண், நீரே என் மீட்பு. ஆண்டவரே என்று உம்மை அழைப்பேன். என் எதிரியில் நின்று மீட்படைவேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். என் ஆற்றலாம் இறைவா அன்பு செய்கிறேன். திதுமு என்ற தோமாம் என்ற தோமா இயேசு வந்தபோது அவர்களுடன் இல்லை. இயேசு வந்தபோது அவர்களுடன் இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், மற்ற சீடர்கள் அவரிடம், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்றனர். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்றனர். அல்லேலூயா. இங்கே உன் விரலை இடு. இங்கே உன் விரலை இடு. இதோ என் கைகள். இதோ என் கைகள். விசுவாசமற்றவனாயிராதே. விசுவாசமற்றவனாயிராதே. விசுவாசம் கொள். அல்லேலூயா. விசுவாசம் கொள். அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது, நம்பிக்கைக்குரியது, நீதியானது, நிலையானது, என்றென்றும் எக்காலமும் நிலை மாறாதது, என்றும் மகத்தானவை. ஆகவே அவரை நெஞ்சார பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். பாடுவேன், நான் பாடுவேன். நெஞ்ச
சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். அவர் செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றும் நிலைத்துள்ளது. அவர் செயல் மேன்மையும் மாண்புமிக்கது. அவரது நீதி என்றும் நிலைத்துள்ளது. வியத்தகு செயல்களை நிலைக்க செய்தார். வியத்தகு செயல்களை நிலைக்க செய்தார். அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். தமக்கு அஞ்சி நடப்பவர்க்கு உணவு அளிக்கின்றார். உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். நமக்கு அஞ்சி நடப்பவர்க்கு உணவு அளிக்கின்றார். உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தார் உரிமை சொத்தை மக்களுக்கு அளித்தார். வேற்றினத்தார் உரிமை சொத்தை மக்களுக்கு அளித்தார். ஆற்றல் மிக்க செயல்களை வெளிப்படுத்தினார். நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். அவர் தம் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை. ஆற்றல் மிகு செயல்கள் நீதியானவை. அவர் தம் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை. ஆற்றல் மிகு செயல்கள் நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் நிலையானவை. அவர் தம் கட்டளைகள் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் நிலை மாறாதவை. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். பாடுவே நான் பாடுவே நெஞ்சார ஆண்டவரை பாடுவே. நான் பாடுவே நெஞ்சார ஆண்டவரை பாடுவே. நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் சபையிலும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவற்றில் இன்பம் காண்போரெல்லாம் ஆய்ந்துணர்வர். இங்கே உன் விரலை விடு.
இதோ என் கைகள் இதோ என் கைகள். விசுவாசமற்றவனாயிராதே விசுவாசமற்றவனாயிராதே. விசுவாசம் கொள். அல்லேலூயா. விசுவாசம் கொள். அல்லேலூயா. அனைவரும் இறைவார்த்தைக்காக எழுந்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9. ஆண்டவருடைய வார்த்தைகள் 28 முதல் 36 முடிய. இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவர் விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாம் மலையளவு கடவுளை நம்புகின்ற பொழுது மலை போன்று நம்மை அவர் உயர்த்துவார். நாம் மலையளவு கடவுளை நம்புகின்ற பொழுது அவர் மலையளவுக்கு நம்மை உயர்த்துவார். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மேற்கு தொடர்ச்சி மலையே, மருத்துவாழ் மலையே, உலகின் தென்கோடியே, முக்கடலின் முழக்கமே, மானிடத்தின் கருவறையே, முதல் மொழி தமிழின் தொட்டிலே, பாலைநிலம் தவிர்த்த குமரியே, ஆடிவரும் ஆறே, தேற்றும் தென்றலே, பந்தாடும் பசுமையே, பறவையின் பாசுரங்களே, இயற்கையின் பேரழகே, இறைவனின் பிம்பமே, திருமூல நகரே, தோமையார் மலையே, உம்மை புகழுகின்றேன். கலிலேயா கட்டடக் கலைஞர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு உறுதியான சான்றானவர். இரக்கம் மிகுந்த திருத்தூதர், இந்தியாவின் ஒரே திருத்தூதர், கேரளாவில் 7 ஆலயங்கள் கட்டியவர், தமிழகத்தில் 7 ஆண்டுகள் இறைவணி செய்தவர், அன்னை மரியாவினுடைய விண்ணேற்புக்கு ஆணித்தரமான சான்றானவர். அன்னை மரியாள் விண்ணேறி செல்லுகின்ற பொழுது அவரிடமிருந்து இடைக்கச்சையை பெற்றுக்கொண்டவர். தன் இரத்தத்தை தமிழகத்தில் சிந்தி தமிழக மண்ணை புனிதப்படுத்தியவர். அத்தகைய நம்முடைய இணை பாதுகாவலர் புனித தோமையாருடைய 9வது திருவிழா நல்வாழ்த்துக்களை காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்ற இறைமக்களுக்கும்
லோக்கல் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற இறைமக்களுக்கும், இங்கு கூடியிருக்கிற சிறு மந்தையாகிய இறைமக்களுக்கும், இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கட்டாயம் நான் என்ன பேச போகிறேன் என்பதை ஓரளவுக்கு ஊகித்திருப்பீர்கள். உண்மைதான், மலையை பற்றி பேச போகிறேன். அந்த மலைக்கும் இறைவனுக்கும் தொடர்பு என்ன? அந்த மலை வழியாக இறைவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? அந்த மலைக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்றால், தோமையார் மலையாகிய இந்த மலை வழியாக இங்கு வருகின்றவர்களுக்கும், இங்கே ஜெபிக்கின்றவர்களுக்கும், இதை நாடி வருகின்றவர்களுக்கும் இறைவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருமல நகரின் சிற்பி என்று சொல்லப்படுகிற தந்தை செல்வஜான் எந்த ஒரு கனவோடு இதை செதுக்கியிருக்க வேண்டும், அதில் இறைவனின் திட்டம் மிளிர்ந்திருக்கிறதா ஒளிந்திருக்கிறதா என்பதை இந்த நாள் நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டும். ஆமன்பானவர்களே, மலைகள் கடவுளோடு தொடர்பு படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. மலைகள் இறைவனின் பிரசன்னத்தை சுட்டி காட்டி இருக்கின்றன. மலைகள் கடவுளின் வலிமையை சொல்லி தந்தவையாக விவிலியத்தில் பார்க்கிறோம். முதலில் மலைகளை மனிதன் உருவாக்கவில்லை, கடவுள்தான் உருவாக்கி இருக்கிறார். ஆமோஸ் இறைவாக்கினர் 4ஆம் அதிகாரம் 13 பார்க்கிறோம், மலைகளை உருவாக்கியவர் அவரே என்று ஆணித்தரமான ஒரு சான்றை விட்டு சென்றிருக்கிறார். இந்த மலைகளை இறுக அழியாது அசையாது உறுதிப்படுத்தியவர் இறைவன் என்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 65ஆம் அதிகாரம் 6 பார்க்கிறோம், ஆண்டவரே உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். எனவே மலைகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இறைவனின் வலிமைதான் மலைகளின் வலிமையாக இருக்கிறது. எனவே இந்த மலைகள் மனிதனுக்குரியவை அல்ல, சிதைக்கப்படக்கூடியவை அல்ல, பயன்படுத்தக்கூடியவை அல்ல, சுரண்டப்படக்கூடியவை அல்ல, கல்குவாரிகள் அமைக்கக்கூடியவை அல்ல, புனிதமாக இறை பிரசன்னத்தை பார்க்கப்பட வேண்டியவை என்பதை பார்க்கிறோம். மலைகள் கடவுளுக்குரியவை. திருப்பாடல் 95:4 பார்க்கிறோம், மலைகளின் கொடிமுடிகளும் அவருக்கே சொந்தம், கடவுளுக்குரியவை மலைகள் என்பதை ஆணித்தரமாக திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. மலைகளை மனிதன் அளந்து விடாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மலையினுடைய உயரம், ஒவ்வொரு மலையினுடைய அகலம், ஒவ்வொரு மலையினுடைய நீளத்தை ஆண்டவர் அழகாக அளந்து வைத்திருக்கிறார். எசாயா 40ஆம் அதிகாரம் 12 மலைகளையும் குன்றுகளையும் தரசால் நிறுத்தியவர் அவர்தான் என்று சான்று பகர்ந்திருக்கின்றார். இந்த மலைகள் பசுமையாக இருப்பதற்கு மனித நீர் பாய்ச்சியதில்லை. இந்த மலைகள் பசுமையாக இருப்பதற்கு மனிதர்கள் மரம் நட்டது அல்ல, மாறாக இறைவனை வளமையாக்குகின்ற திருப்பாடல் 104:13 பார்க்கிறோம், உமது மேல் அறைகளில் இருந்து ஆண்டவரே மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர், எனவேதான் அவை பசுமையாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். எனவே மலைகள் அன்பானவர்களே இறைவனுக்கு சொந்தமானவை. மலைகள் இறை பிரசன்னத்தை சுட்டுகின்றன. மலைகள் இறைவனின் வலிமையை நமக்கு எடுத்து எம்புவதாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், மலைகள் கடவுளுடைய அந்த வல்லமை நமக்கு கற்றுத்தருவதாக இருக்கின்றது. எனவேதான் திருப்பாடலிலும் பார்க்கலாம், இறைவார்த்தைகளிலும் பார்க்கலாம், மலைகளின் வலிமை எவ்வளவோ அந்த வலிமை தான் மலைகளின் வல்லமையை கடவுளின் வல்லமையாக பார்க்க முடிகின்றது. யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5 பார்க்கிறோம், அவர் மலைகளை அகற்றுவார், அதை அறியா, அவைகளை சீற்றத்தினால் தலைகீழாக்குவார். எனவே மனிதன் செய்ய முடியாது. மனிதனின் வலிமை குறைவுதான், மனிதனின் வல்லமை குறைவுதான். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி அல்ல, அதை அவர் தலைகீழாக்குவார், அகற்றுவார். ஆனால் அது மலைகளுக்கு கூட இவர் செய்வது என்னதென்று தெரியாத அளவுக்கு மலைகளை தாண்டிய வல்லமை கடவுளுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மலைகளை நடுங்க செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவரிடம் இருக்கின்றது. நீதி தலைவர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5 பார்க்கிறோம், ஆண்டவரின் முன்னிலையில் மலைகள் நடுங்கின. சீனாய் மலையே, பேறு பெற்ற மலையே, வலிமையான மலையே, நீயும் நடுங்கினாய், மறந்து விடாதே என்று நீதி தலைவர் புத்தகம் ஒரு புத்தியை நமக்கு போதிக்கின்றது. மலைகள் இறுகியிருக்கின்றன, ஆனால் கடவுள் நினைத்தால் மெழுகு போல அவற்றை உருக வைக்க முடியும். எசாயா 64ஆம் அதிகாரம் 3 நாங்கள் எதிர்பாராத அச்சம் நிறைந்த செயல்களை நீர் செய்த போது மலைகள் உமது முன்னே உருகி ஓடின. ஒரு எரிமலை எவ்வாறு உருவுகிறதோ அதுபோலதான் ஆண்டவருடைய சீற்றத்தில், ஆண்டவருடைய கோப ஆக்கினையிலே
இறுகி போன வலிமையான மலைகள் மெழுகென உருகி போகின்ற அளவுக்கு கடவுள் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிதறடிக்கின்ற வெடிவைத்து சிதறுகின்ற பொழுது சிதறுவது போல கடவுளின் ஒரு பார்வை, கடவுளின் ஒரு சொல் மலைகளை சின்ன பின்னமாக்குகின்றது. அபக்கூக்கு இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 6 சொல்லுகிறார், ஆண்டவர் எதிரே மலைகள் பிளவுபட்டு சிதறி ஓடின. மலைகள் கூட ஆண்டவன் முன்னிலையிலே மார்தட்டி நிற்க முடியாது. உயர்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், வலிமையானவர்கள் என்று மார்தட்டி நிற்க முடியாது. அவருடைய பார்வையில, அவருடைய முன்னிலையில மலைகள் எல்லாம் மங்கிதான் கிடக்கின்றன, மடங்கிதான் கிடக்கின்றன, அடங்கிதான் கிடக்கின்றன என்பதை நமக்கு இறைவாக்கினர் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, திருப்பாடல் 148:9 சொல்லுகிறது, அனைத்து மலைகளே குன்றுகளே ஆண்டவரை புகழுங்கள் என்று அந்த இயற்கை, அந்த அறிவற்ற அல்லது பகுத்தறிவற்றவைகள் எல்லாம் ஆண்டவனை புகழ அழைக்கின்ற பொழுது அதை மேலான மனிதர்களும் ஆண்டவனுடைய வலிமையை, வல்லமையை புகழ்ந்து பாட அழைப்பு விடுக்கின்றார். திருப்பாடலின் ஆசிரியராக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இரண்டாவது ஒரு பண்பை பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த மலைகளை எல்லாம் தன் இறை திட்டத்திற்காக பயன்படுத்தியிருக்கின்றார். அதுதான் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது. ஒரு மலை பார்க்கின்ற பொழுது கடவுளை பார்க்கிறோம், கடவுளின் பிரசன்னத்தை பார்க்கிறோம், கடவுளின் வலிமை பார்க்கிறோம். அத்தோடு நின்று விடக்கூடாது. இந்த மலை வழியாக இந்த ஊருக்கு எனக்கு என்ன இறை திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உள்ளூர உணர்கின்ற பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அந்த மலை வழியாக இறைவன் எனக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதுதான் தெள்ள தெளிவு. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் 26 மலைகள் இருக்கின்றன. அந்த 26 மலைகளையும் ஆண்டவர் தன் திட்டத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார். மனிதர்களின் நல்வாழ்விற்காக, மனிதனை சோதிப்பதற்காக, மனிதனை மனமாற்றுவதற்காக என்று பல கோணங்களில் அந்த 26 மலைகளை பயன்படுத்தியிருக்கிறார். முதலிலே நாம் பார்க்கிறோம் அரராத்து மலை. தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 4 பார்க்கிறோம். இந்த மலை மீதுதான் நோவாவின் பெட்டகத்தை ஆண்டவர் தங்க வைத்தார் என்ற ஒரு இறை திட்டத்தை பார்க்கிறோம். அதே போல பாசான் மலை, திருப்பாடல் 68:15 பார்க்கிறோம். கடவுள் தன் இல்லமாக கொண்ட ஒரு மலைதான் பாசான் மலை, செழுமையான மலை. எனவேதான் சொல்வார்கள், பாசான் நாட்டு பசு என்றாலே கொழுப்பெடுத்த ஒரு செழிப்பான ஒரு பசு. பாசான் மலை என்றால் ஆண்டவரின் மலை, ஆண்டவரின் மலை என்றால் வளமையும் வாழ்வும் குடிகொண்டிருக்கின்ற ஒரு மலையாக இருக்கிறது. இன்னொரு மலை பார்க்கிறோம், பெத்தேல் மலை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2 ஆண்டவர் சவுல் தனக்கு கீழ்ப்படியவில்லை என்பதற்காக, அவனிடமிருந்து அவனுடைய ஆட்சி உரிமையை பறிப்பதற்காக பயன்படுத்திய ஒரு மலை இந்த பெத்தேல் மலையாக இருக்கிறது. 2 அரசர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23 கார்மேல் மாதா என்று சொல்லப்படுகிற அந்த அன்னை காட்சி கொடுத்த கார்மேல் மலை ஒன்று காணப்படுகிறது. எசேக்கியாவுக்கு சாபம் கொடுத்த ஒரு மலையாக இந்த ஒரு கார்மேல் மலை இருப்பதை பார்க்கிறோம். கடவுளுக்கு புறக்கணித்து சென்ற அந்த மன்னன் சபிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மலை. எண்ணிக்கை புத்தகம் 34 7ஆம் அதிகாரத்தில் இன்னொரு மலை பார்க்கிறோம், ஓர் என்ற ஒரு மலை. கானான் தேசத்திற்கு வட எல்லையாக, இன்று அழகப்பபுரத்திற்கு, திருமூல நகருக்கு வட எல்லையாக வைத்திருக்கிறார் இந்த தோமையார் மலையை. அதுபோல ஒரு வட எல்லையாக பாதுகாப்பு அரணாக வைத்திருந்தார் இறைவன் இந்த ஓர் மலை என்று பார்க்கிறோம். அதே போல ஒரேபு மலையை பார்க்கிறோம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1 மோசேக்கு இறை அழைத்தலை, விடுதலை வீரராக அழைப்பு கொடுக்கப்படுவதற்காக, அவரை தேர்ந்தெடுப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு மலை இந்த ஒரேபு மலை பார்க்கிறோம். லெபனோன் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. இணைச்சட்டம் 3ஆம் அதிகாரம் 25 பார்க்கிறோம். மோசே இறுதி நாட்களில் காண ஆசைப்பட்ட அந்த கானான் தேசத்தை பார்த்து மன நிறைவு அடைவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு மலைதான் இந்த மலையாக இருக்கிறது. திருப்பாடல் 42:6 இன்னொரு மலை பார்க்கிறோம், மீசார் மலை. நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள் தங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்த வேண்டும் என்று மனம் வருந்துகின்ற ஒரு மலையாக இந்த மலையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். மோரியா மலை. தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 2 ஆபிரகாம் அன்பு செய்த தன் ஒரே மகனை, அன்பு மகனை, வாக்குறுதியின் மகனை, வாரிசை பலியிட சோதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய மலைதான் இந்த மோரியா மலையாக இருக்கிறது. அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சில மலைகள் தொடர்பு படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. லூக்கா நற்செய்தியிலே 21ஆம் அதிகாரம் 37 சரி, 22ஆம் அதிகாரம் 39 இருந்தாலும் சரி, ஒலிவ மலை வருகிறது. இந்த ஒலிவ மலையில்தான் இரவுதோறும்
தனிமையாக ஆண்டவர் தந்தையோடு உறவாடினார், வலிமையை பெற்றார், வார்த்தையை பெற்றார், வாழ்க்கையை பெற்றார், இறை திட்டத்தை திருவுளத்தை பெற்று மக்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இரத்த வியர்வை சிந்திய இடமும் இந்த ஒலிவ மலையாக தான் இருக்கிறது. அதுபோல சேயீர் மலை என்று ஒரு மலை பார்க்கிறோம். தொடக்க நூல் 36ஆம் அதிகாரம் 8 ஏசா யாக்கோபிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பொழுது ஏசாவுக்கென ஒரு இடத்தை, ஒரு எல்லையை ஆண்டவர் வகுத்து கொடுத்தார். நீ இங்கே தான் குடியிருக்க வேண்டும், யாக்கோபை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்வதற்காக இந்த சேயீர் மலை ஆண்டவர் கொடுத்தார். சீனாய் மலை பார்க்கிறோம், பிரபலமான மலையாக இருக்கிறது. விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம் 18 ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்த ஒரு மலை. அதே போல 1 அரசர் 19:9 எலியா பாதுகாப்பாக இருப்பதற்காக ஆண்டவர் எலியாவுக்கு கட்டளையிட்ட ஒரு மலை இந்த சீனாய் மலையாக இருக்கிறது. அதே போல சற்று வித்தியாசமான சியோன் மலை என்று ஒரு மலை இருக்கின்றது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7 பார்க்கிறோம். இந்த மலை மீது தான் தாவீது தன்னுடைய அரண்மனையை, தன்னுடைய நகரத்தை கட்டி எழுப்பினான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. தாபோர் மலை நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையினுடைய போக்குக்கு தெளிவாக கொடுத்த ஒரு மலை, இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவத்தை சீடர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு மலை. இயேசு கிறிஸ்து இறைவாக்கினருடைய பணியும் செய்வார், மோசேயை போன்று கட்டளையை கொடுக்கின்ற வழிநடத்துகின்ற பணியும் செய்வார் என்று அவருடைய பணிக்கு எல்லாருமே செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு மகிமையினுடைய ஒரு உறுதிப்படுத்துகின்ற ஒரு மலை தான் இந்த தாபோர் மலையாக நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இறுதியாக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே கடைசி மலை என்றால் கல்வாரி பலி, கல்வாரி மலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே தான் இயேசு தந்தையினுடைய அன்பு என்ன, தன்னுடைய இறுதி இறைத்திட்டம் என்ன, தன்னுடைய இறுதி மூச்சு யாருக்காக என்பதை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மலை கல்வாரி மலை. ஒவ்வொரு திருப்பலியும் பற்றி நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கல்வாரி மலை நமக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த இறைவார்த்தை வழியாக இறைவன் மக்களுக்கென பல திட்டங்களை மலைகள் வழியாக கூட எண்பித்து காட்டியிருக்கின்றார். ஆம், அன்னை மரியாள் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் ஜெபமாலை. அது மட்டுமல்ல, அன்னை மரியாள் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது லூர்து மலை. அதே போல பாத்திமா மலைக்குன்று, எஸ்கலின் மலைக்குன்று, இவர் கார்மேல் மலைக்குன்று என்று அன்னை மரியாள் இறைவனின் திட்டத்தை ஆசிரியர் கொடுப்பதற்காக அந்த மலைகளை பயன்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த இயேசு சபை உருவாக்கிய அந்த சவேரியாருடைய ஞான தகப்பனாக இயேசு சபையினுடைய தலைவராக இருந்த இஞ்ஞாசியாருக்கும் ஒரு மலை உண்டு. அதுதான் மன்றேசா மலைக்குன்று. தான் தெளிவான ஞானத்தை பெற வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மலை. தோமையார் என்று சொன்ன உடனே ஒரே ஒரு மலை தான் நமக்கு ஞாபகம் வரும். மெட்ராஸில் இருக்கிற அல்லது சென்னையில் இருக்கிற சின்ன மலை. அது மட்டுமல்ல, திருமூல நகரில் இருக்கிற தோமையார் மலையும் நமக்கு நினைவு வர வேண்டும். தோமையார் என்றால் 2 மலைகள் உண்டு. ஒன்று இந்த குருசு மலை, திருமூல நகர் குருசு மலை. இன்னொன்று அவர் உயிர் தியாகம் செய்த அந்த சென்னையில் இருக்கிற சின்ன மலையாக இருக்கிறது. ஆமன்பானவர்களே, இந்த மலை எப்படிப்பட்டதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சோதோம் கொமரா நகரங்களை ஆண்டவர் தீக்கி இரையாக்குகின்ற பொழுது இந்த ஆபிரகாமினுடைய சகோதர சித்தப்பா மகன் லோத்துக்கு என்ன சொன்னார்? நீ வாழ வேண்டும் என்றால், நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் மலைக்கு ஓடு, மலைக்கு ஓடினால் தப்பித்துக் கொள்வாய். அன்பானவர்களே, அடியில் இருக்கின்ற பொழுது வாழ்வு கிடைக்கவில்லை என்றால், ஆண்டவனின் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றால், நகர வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நிம்மதி கிடைக்கவில்லை என்றால், குணம் கிடைக்கவில்லை என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், குருசி மலைக்கு ஓடு, அங்கு உனக்கு தெளிவு கிடைக்கும், அங்கு உனக்கு வலிமை கிடைக்கும், அங்கு உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அங்கு உனக்கு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல திருப்பாடல் சொல்லுகிறது, மலைகளே மக்களுக்கு சமாதானத்தை வழங்குங்கள் என்று மலைகளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த மலை எத்தனையோ மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறது, நல்ல தெளிவுகளை கொடுத்திருக்கிறது, வாழ்வினுடைய உயர்வு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், எம்மவர்களும் இந்த புனித மலைக்கு, தோமையார் மலைக்கு, குருசிமலை மலைக்கு வருகின்றவர்களும் உயிருள்ள சாட்சிகள் என்று சொன்னால் மிகையாகாது. அன்பானவர்களே, இந்த நாளிலே தோமையார் மலை என்று சொல்லப்படுகிற அழகான பூங்காக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மலை பிரசித்தி பெற வேண்டும் என்று அருமையான ஒரு திருத்தலமாக செதுக்கியிருக்கிறார்கள் நமது அன்பு தந்தை செல்வராஜ் அவர்கள். அவர்கள் உள்வாங்கி கொண்ட மனநிலை, நம் மக்களுக்கு இந்த மலையினுடைய புனிதம் தெரிய வேண்டும், இந்த மலை வழியாக இறைவன் வகுத்திருக்கிற திட்டம் நமக்கு தெரிய வேண்டும், இந்த மலை வழியாக இறைவன் நமக்கு தரப்போகின்ற ஆசீர்வாதத்தை உணர்ந்து வர வேண்டும். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த மாலை ஆராதனை வழிபாட்டில் மன்றாடுவோம். இறையாசீர்
இந்த தோமையார் புனித மலை வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று அன்னை மரியாளை போன்று நம்பிக்கையோடு இறைவனை புகழ்வோம். தொடக்கமொழி. ஆணிகள் துளைத்த அவரது கரங்களின் காயங்களில், ஆணிகள் துளைத்த அவரது கரங்களின் காயங்களில் எனது விரல்களை இட்டு பார்த்தேன், எனது விரல்களை இட்டு பார்த்தேன். அவரது விழாவின் காயத்தில், அவரது விழாவின் காயத்தில் நான் என் விரல்களை இட்டு, நான் என் விரல்களை இட்டு என் ஆண்டவரே என் தேவனே என்றேன். அல்லேலூயா. என் ஆண்டவரே என் தேவனே என்றேன். அல்லேலூயா. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரை எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கென்றோர் இரக்கமாகும். என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டே அவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். கரத்தின் வல்லமை கொண்டே அவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ, வலியவர் அரியணை நின்று விழ, தாழ்ந்தவர் தம்மை உயர்த்தி விட்டார். என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார்.
திருமகன் ஆவியரும் தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே என்னை பரம் கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்னை பரங்கடவுளை நினைக்கின்றது. ஆணிகள் துளைத்த அவரது கரங்களின் காயங்களில் ஆணிகள் துளைத்த அவரது கரங்களின் காயங்களில் எனது விரல்களை இட்டு பார்த்தேன். எனது விரல்களை இட்டு பார்த்தேன். அவரது விழாவின் காயத்தில் அவரது விழாவின் காயத்தில் நான் என் விரல்களை இட்டு நான் என் விரல்களை இட்டு என் ஆண்டவரே என் தேவனே என்றேன். அல்லேலூயா. என் ஆண்டவரே என் தேவனே என்றேன். அல்லேலூயா. அன்பிற்கினியவர்களே, திருத்தலம் இறைவன் உறைந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த இறைவனிடம் மண்டியிட்டு மன்றாடுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் வரம் வாரி வழங்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய தேவைகளுக்காக, நாட்டு தேவைகளுக்காக, குறிப்பாக இந்த திருத்தலத்தின் மகிமைக்காக இணைந்து மன்றாடுவோம். நலன்களின் நாயகனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்நிலை பணியாளர்கள், கன்னியர்கள், துறவரத்தார், சிறப்பாக இங்கு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் அனைத்து பங்கு தந்தையர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் விசுவாசத்தில் சிறந்து சாட்சி வாழ்வு வாழ்ந்திடவும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரமிது தெய்வமே, அன்பு கை கொடுக்கவா மரியின் செல்வமே. கருணை கடலாம் எம் இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து இளம் உள்ளங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் நவீன கலாச்சாரங்களில் அதிக அக்கறை கொள்ளாமல் இறை சிந்தனை, தெய்வ பயம் ஆகியவற்றில் வளர்ந்து தங்கள் வாழ்வை வளமையாக மாற்ற உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரமிது தெய்வமே, அன்பு கை கொடுக்கவா மரியின் செல்வமே. தாயும் தந்தையுமான இறைவா, உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொடிய கொரோனா எனும் தொற்று நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் பாதுகாக்கவும், இதற்காக போராடும் உழைக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பும் மன உறுதியும் அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காப்பாற்றும் நேரமிது தெய்வமே, அன்பு கை கொடுக்கவா மரியின் செல்வமே. குடும்பங்களின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி ஏழை எளியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், பல்வேறு தேவைகள் இருப்பவர்களுக்கு ஆசி வழங்கி அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரமிது தெய்வமே, அன்பு கை கொடுக்கவா மரியின் செல்வமே. அன்பு தந்தையே எம் இறைவா, இத்திருத்தலம் தேடி நாடி வரும் மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டி கேட்கும் அனைத்து தேவைகளையும் நீர் நிறைவேற்றி உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரமிது தெய்வமே, அன்பு கை கொடுக்கவா மரியின் செல்வமே. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் யார் யாரெல்லாம் சிறப்பாக வேண்ட கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய கருத்துக்களுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். கேட்டவற்றை பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையில்
விண்ணக தந்தையை புகழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான தூய தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து நிலையான நிறைவான வாழ்வை நமக்கு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோம். வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். என் தலைவா என் முதல்வா இசை பாடி துணை நாடி உன்னோடு உறவாக எங்கிட வந்தே வாழ்ந்திட வந்தே. வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். அழகான கவியாலை பாடி உன் அன்பான கவியாக வாழ்வே. இசை முழங்கி உன் நாமம் பாடி உன் பாடலாகி சந்தமாகி வாழ்வே. வசந்தமே நீ வா அருளாக வா, வசந்தமே நீ வா அருளாகவா, தாழ்ந்தோரை உயர்வாக்கவா. கலைகளின் தலைவா தலைவா ஸ்வரங்களின் ஸ்வரமே ஸ்வரமே இசைகளின் இசையே இசையே ஒலிகளின் ஒலியே ஒலியே எந்தன் வாழ்வையே உந்தன் வாழ்வையாய் சொந்தமானதே இன்பமானதே. வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். உறவென்னும் வழியாலே தேடி உன் பொலிவான மழையாக வாழ்வே. அமுதூட்டும் தாய் போல தேடி நான் உன்னருளில் பொலிவாக வாழ்வே. தென்றலை நீ வா என் தமிழே வா, தென்றலை நீ வா என் தமிழே வா, நினைவுகளை நினைத்திடவா. கலைகளின் தலைவா தலைவா ஸ்வரங்களின் ஸ்வரமே ஸ்வரமே இசைகளின் இசையே இசையே ஒலிகளின் ஒலியே ஒலியே எந்தன் வாழ்வையே உந்தன் வாழ்வையாய் சொந்தமானதே இன்பமானதே. வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன். என் தலைவா என் முதல்வா இசை பாடி துணை நாடி உன்னோடு உறவாக எங்கிட வந்தே வாழ்ந்திட வந்தே. வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன், இலைகளின் உருவினிலே உனை காண்கிறேன்.
வண்ண வண்ண மலர்களில் உன் முகம் காண்கிறேன். இலைகளின் உருவினிலே உன்னை காண்கிறேன். மாண்புயர்யுவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மலைகளெல்லாம் கடந்த கடவுள் நம்மையெல்லாம் மலையின் மேல் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் மன்றாடுவோம்.
குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே, அகிலம் போற்றிடும் அப்போஸ்தலரே, எங்கள் புனிதரம் தோமையாரே. குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே, அகிலம் போற்றிடும் அப்போஸ்தலரே, எங்கள் புனிதரம் தோமையாரே. உன்னாமம் வாழ்க, புகழ் வளர்க, அருள் என்றென்றும் ஒளிர்க. நாமம் வாழ்க, புகழ் வளர்க, அருள் என்றென்றும் ஒளிர்க. குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே, குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே. இந்திய தாயின் இதயமும் நீ, இன்னல்கள் நீக்கும் தந்தையும் நீ. இந்திய தாயின் இதயமும் நீ, இன்னல்கள் நீக்கும் தந்தையும் நீ. புதுமைகள் புரிந்திடும் புனிதரும் நீ, புதுமைகள் புரிந்திடும் புனிதரும் நீ. புவியினில் மக்களை காப்பவர் நீர். குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே, குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே. அகிலம் போற்றிடும் அப்போஸ்தலரே, எங்கள் புனிதரம் தோமையாரே. அகிலம் போற்றிடும் அப்போஸ்தலரே, எங்கள் புனிதரம் தோமையாரே. நாமம் வாழ்க, புகழ் வளர்க, அருள் என்றென்றும் ஒளிர்க. நாமம் வாழ்க, புகழ் வளர்க, அருள் என்றென்றும் ஒளிர்க. குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே, குருசு மலையில் வீற்றிருக்கும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.